திருவண்ணாமலை மாவட்டம் அரணாப்பட்டில் போலி மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக நம்முடன் இணைந்திருக்கும் செய்தியாளர் கோவிந்தராஜிடம் கேட்கலாம். கோவிந்தராஜ், உயிரிழந்த இந்த இளைஞருக்கு போலி மருத்துவர் என்ன மாதிரியான சிகிச்சை அளித்தார்? உமா, திருவண்ணாமலை மாவட்டம் அரணாப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் அவர் காலில் காயம் காரணமாக வலி அதிகமாக இருப்பதால் போலி மருத்துவர் அருண் என்பவரிடம் நேற்று சென்று மருத்துவம் பார்த்துள்ளார். நேற்று இரவு இது நடந்துள்ளது. அந்த நேரத்தில் ஏதோ ஊசி போட்டு மருத்துவம் பார்த்துள்ளார். மருத்துவம் பார்த்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அவர் மயக்கமடைந்து சுருண்டு அங்கேயே விழுந்து இறந்துள்ளார், நடு வீதியில். உமா, போலி மருத்துவர் அருணை போலீசார் கைது செய்து விட்டார்களா? கார்த்திகேயன், திருவண்ணாமலை நகர காவல் நிலையம் வந்து கொஞ்சம் இந்த பிரேதத்தை கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்து பிரேத பரிசோதனைக்காக வைத்துள்ளனர். இந்த போலி மருத்துவர் தப்பி ஓடியுள்ளார். கார்த்திகேயன், கோவிந்தராஜ், ஏற்கனவே அந்த போலி மருத்துவர் அருண் 2 முறை கைதாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் அவர் சிகிச்சை அளிக்க எப்படி அனுமதிக்கப்பட்டது? இதற்கு முன்னால் 2 முறை கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர் ஜாமீனில் வெளியே வந்து மறுபடியும் மருத்துவம் பார்த்துக் கொண்டுதான் உள்ளார். இன்றுதான் வந்து அதிகாரிகள் அந்த மருத்துவமனைக்கு சீல் வைத்துள்ளனர். உமா, கோவிந்தராஜ், போலி மருத்துவர்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது? கோவிந்தராஜ், விழிப்புணர்வை ஏற்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் போலி மருத்துவர்களை கண்டறிந்து அங்கங்கே கைது செய்து கொண்டுதான் உள்ளனர். அதையும் மீறி பல மருத்துவர்கள் போலி மருத்துவம் பார்த்துக் கொண்டுதான் உள்ளனர். கார்த்திகேயன், பதிவு பெற்ற மருத்துவர்கள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள், இது தொடர்பான லிஸ்ட் ஏதாவது அரசுடைய இணையதளங்களிலேயோ செய்தித்தாள்களிலேயோ வெளியிடப்பட்டிருக்கிறதா? பொதுமக்கள் எப்படி அறிந்து கொள்வது இவர் அனுமதிக்கப்பட்ட மருத்துவர், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அப்போ அனுமதிக்கப்பட்ட மருத்துவர் என்றால் அவங்களுக்கு வந்து உரிய பெயர் பலகை எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி மருத்துவர்களுக்கு வந்து பெயர் பலகை இருக்காது. ஆனால் வந்து கிராமப்புறங்களுக்கு சென்று இவர் வழியே சென்று மருத்துவம் பார்ப்பதால் அவர்களிடம் கிராம மக்கள் ஏமாந்து விடுகின்றனர். கார்த்திகேயன்.